மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த விடியாத திமுக ஆட்சியில் குறிப்பாக இந்த பொம்மை முதலமைச்சர் நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாத தமிழ்நாட்டை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த விடியாத அரசு ஒரு முதலமைச்சர் இருக்காருன்னு சந்தேகமாக இருக்கு. அந்த அளவிற்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்படி ஒரு முதலமைச்சர் இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த 4 வருட காலகட்டத்தில் சொல்லனாத துயரங்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், விலைவாசி உயர்வு, அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டு உரிமைகள் முழுமையாக தாரை வார்க்கப்பட்டு ஒரு மத்திய அரசுக்கு ஒரு கொத்தடிமையாக, அதாவது மத்திய அரசுக்கு சொம்பு தூக்குற வேலையாக, மத்திய அரசுக்கு துதி பாடுகின்ற வேலையாக, மத்திய அரசுக்கு ஒத்து ஊதுகின்ற வேலையாக, இன்னும் எவ்வளவு அப்படியே ஃப்ளோ வந்துட்டே இருக்கும். அந்த அளவிற்கு மத்திய அரசுக்கு ஒரு சால்ரை அடித்து மத்திய அரசுக்கு ஒரு வால் பிடிக்கின்ற ஒரு அரசுன்னு சொன்னால் உரிமைகளை விட்ட அரசு, உரிமைகளை தாரை வார்த்த அரசு இந்த விடியாத ஸ்டாலின் அரசு. அதை நீட் முதற்கொண்டு, அதே போன்று யூஜிசி என்று சொல்லக்கூடிய அந்த யூஜிசி ஒரு புதிய திட்டங்கள், புதிய சட்டங்கள், அதாவது ஆளுநரே பார்த்தீங்கன்னா வேந்தர்களை நியமித்துக் கொள்ளலாம் என்ற அதெல்லாம் கூட இன்றைக்கு 17 வருஷம் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் தீர்த்திருக்கலாம். அதெல்லாம் தீர்க்காமல் அந்த உரிமையை விட்டு கொடுத்து கல்வி மாநில பட்டியலில் சேர்க்காம அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் மத்திய அரசில் அங்கம் வைத்து அதிகாரத்திலிருந்து, இந்த அதிகாரமே பார்த்தீங்கன்னா இவங்க செய்கிற இடத்துல இருந்தாங்க. அதெல்லாம் தவற விட்டுவிட்டு அதிகாரத்தை கோட்டை விட்டுவிட்டு கட்சி தீவு தாரை வார்த்து விட்டுவிட்டு, அதே போல் நீட்டில் கிட்டத்தட்ட 13 மாணவர்களுக்கு மேலே அவர்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கு காரணமாக இருந்து, அதுபோல் எண்ணற்ற அதாவது கொடுமைகள் தமிழ்நாட்டு மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்க சூழ்நிலையில் அதெல்லாம் வாங்க விவாதத்துக்கு நாங்கள் மேடை போட தயார், எப்போ வரீங்க, மேடை ரெடியாக இருக்கு, வர தயாரா ஸ்டாலினு அப்படின்னு சொல்லி பொதுச் செயலாளர் கேட்டார். அப்போ ஒரு உண்மையா ஒரு திராணி, தெம்பு, தைரியம், அதே போன்று ஒரு அறிவுத்திறமை இருந்தால் முதலமைச்சர் உடனே அதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா கேட்டது யாரு? ஒரு சாலையில போற குப்பம் சுப்பம் இல்லை, கேட்டது ஒரு எதிர்கட்சியினுடைய ஒரு தலைவர், ஒரு கழகத்துடைய பொதுச் செயலாளர். அவர் கேட்டிருக்காருன்னா உடனே முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கணும், நான் வரேன் எப்போன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு திறமை உள்ள ஒரு நிர்வாக ஆற்றலுடைய ஒரு அறிவு கூர்மையுடைய ஒரு முதலமைச்சரை நாம் பாராட்டலாம். அதை விட்டுட்டு ஆடை கூப்பிட்டா குட்டி வருது, குட்டி அதாவது கூப்பிட்டது ஆடை, குட்டி வருது. இந்த குட்டி என்கின்ற இந்த ரகுபதி நேற்று வாய் திறந்திருக்கு. இந்த ரகுபதி யார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் இதய புரட்சி தலைவியால் அடையாளம் காட்டப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ரத்தம் உறிஞ்சுவது போல உறிஞ்சி, அட்டை போல உறிஞ்சி கொளுத்த பணக்காரராகி, அதன் மூலம் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஐக்கியமாகி இன்றைக்கு கோபாலபுரத்து கொத்தடிமையாக இருந்து இன்றைக்கு கொத்தடிமை வேலை செய்கின்ற ஒரு முறவாசல் செய்கின்ற அந்த ரகுபதி. திமுகவில் முறவாசல் செஞ்சா அவங்களுக்கு பதவி, அது யாரெல்லாம் முறவாசல் செய்கிறாங்க இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் பதவி எங்கள் கட்சியிலேருந்து போனவங்களுக்கு கொடுத்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அப்படி ஒன் ஆஃப் த முறவாசல் செய்த திரு ரகுபதி நேற்று திருவாய் மலர்ந்திருக்காரு. எங்கிட்ட வாங்க பேச, உங்ககிட்ட யார் கூப்பிட்டா? உங்களையா கூப்பிட்டோம்? உங்க முதலமைச்சர் பெருசா பீத்திக்கிறீங்களா? வாய்க்கிலேயே எங்க முதலமைச்சருக்கு எல்லாம் தெரியும். அப்பனா முதலமைச்சர் வர சொல்லுங்க, இது ஒரே மேடையில் விவாதிப்போம். மாநில உரிமை யார் தாரை வார்த்தது, சட்ட ஒழுங்கு எப்படி எங்களுடைய ஆட்சியில் இருந்தது, இன்னைக்கு எப்படி சந்தி சிரிக்குது, எந்த அளவுக்கு விலைவாசி கட்டுப்படுத்தப்பட்டது, அதே போன்று தமிழ் உரிமை எங்கள் ஆட்சியில் எப்படியெல்லாம் மீட்கப்பட்டது, உங்களுடைய ஆட்சியில் டெல்லிக்கு காவடி தூக்கி எப்படியெல்லாம் தாரை வார்க்கப்பட்டது, அதெல்லாம் மேடை போட்டு பேசலாம் அப்படின்னு அறிவார்ந்த மக்கள், சிந்திக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க? சவால், ஓகே சரியா கூப்பிட்டுருக்க எதிர்கட்சி தலைவர், பொதுச் செயலாளர் ஸ்டாலின் போக வேண்டியதான் சரின்னு சொன்னா சரின்றது தான் நியாயம். ஆனால் அதை விட்டுட்டு ஒரு கோலை போல பதுங்கி கொண்டு அவர் ரகுபதியை முன்ன தள்ளுறாரு. நாரடின்னு ரகுபதியை கூப்பிடல, இதெல்லாம் ரகுபதியெல்லாம் ஒரு குட்டி ஆடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே துதி பாடிக்கிட்டு
அங்கே ஸ்டாலினுக்கு சால்ரை தட்டிட்டு கோபாலபுரத்து கொத்தடிமையாக வந்து முறவாசல் செய்கிறவங்ககிட்ட நாங்கள் பேசணுமா? முறவாசல் செய்கிறவங்க கிட்ட நாங்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்டாலின் வரட்டும், என்னைக்குன்னு சொல்லிட்டோம். வேஷ்டி நிமிஷம் கட்டுறாங்க. ஒரு கட்சியில் வந்து ஒரு சோதனைகள் ஒரு சகஜம். ஆதி காலம் தொட்டு பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எத்தனையோ சோதனைகள் சந்தித்தது. ஆனால் சந்திச்ச காலத்திலிருந்து அன்றைக்கு கூட அடி மாறாமல் பெறல் மாறாமல் இன்றைக்கு ஒரே கட்சி என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இன்னைக்கு கட்சி வெட்டிய கட்சி நிற்கிறோம். மானத்தோடு கௌரவத்தோடு தலை நிமிர்ந்து நாங்கள் நடக்கிறோம். ரகுபதியால் சொல்ல முடியுமா தலை நிமிர்ந்து நடக்கிறேன்னு? மானம் இருக்கா ரகுபதிக்கு? வெக்கம் இருக்கா? ரோசம் இருக்கா? பணம் மட்டுமே தானே குறிக்கோள், பதவி மட்டுமே தானே குறிக்கோள். அதுக்கு வந்து முறவாசல் வந்து செஞ்சு எப்படியாவது பதவி வாங்கினான்ற அடிப்படையில் ஒரு கீழ்த்தரமா இருக்கின்ற ரகுபதி பேசுவதற்கே வந்து ஒரு லாக்கெட்டவராக தான் நிச்சயமா நாங்கள் கருதுறோம். அவர் மைக் முன்னாடி பேசுறதுக்கு ஒரு அருகதையற்றவராக தான் நிச்சயமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கருதுகிறது. அப்படிப்பட்ட அருகதையற்ற ஒரு முறைவாசல் செய்து ஒரு கோபாலபுரத்து கொத்தடிமையாக இருக்கின்ற ரகுபதி வந்து அவர்கிட்ட நாங்கள் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நீ அனுப்பு, முதலமைச்சர் அனுப்பு, பொதுச்செயலாளர் நாங்கள் அனுப்புகிறோம், நேருக்கு நேர் விவாதிக்கிறோம், மேடை போடுவோம், ஒரு 10 தலைப்பு கொடுக்குறோம், அந்த தலைப்பின் கீழே வந்து விவாதிப்போம். வாங்க சவால். அந்த சவால் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்க மாட்டீங்க. ஏன்னா பொம்மை முதலமைச்சர், வாய் திறக்காத ஒரு முதலமைச்சர், பேசாத ஒரு முதலமைச்சர், லாக்கில்லாத ஒரு முதலமைச்சர், இன்றைக்கு ஊமையான ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டில் இருக்க உரிமையான தாரை வாத்து கொடுத்த ஒரு முதலமைச்சர். அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாடு பெற்றிருப்பதா இன்றைக்கு மிகவும் மிக 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 வேதனை இருக்கு. இப்போ கூட சொல்றேன், டைம் ஃபிக்ஸ் பண்ணீங்க, அடுத்த 24 மணி நேரம் இல்லை, இந்த வாரத்திலேயே முதலமைச்சர் வந்து வருவதற்கு தயாராக இருந்தால் நாங்கள் மேடை அமைச்சு தரோம். எங்க பொதுச்செயலாளர் ரெடியா இருக்காரு, நாங்க ரெடி, நீங்க ரெடியா? அதான் எங்க கேள்வி. அமைச்சர் நீங்க வந்து ரொம்ப ஒரு தரக்குறையா விமர்சனம் பண்றீங்க. அவர் பேசுனதா நியாயமா? அவரு எப்படி வந்து என்ன தரக்குறையா நான் பேசுனானு? மானம் இருக்கா, ரோஷம் இருக்கா? ஆமா, ஸ்டாலின் சொல்லி அந்த வார்த்தை தம்பி, ஸ்டாலின் சொல்லியா? எதிர்கட்சியில எடுத்து பாருங்க. மானம், ரோஷம், வெட்கம், சூடு அவங்க பாணியில தான் நாங்க சொல்றோம். நீங்க எந்த பாணியில வரீங்கோ அந்த பாணியில தான் நாங்க சொல்லுவோம். நீங்க வந்து சரியான வகையில விமர்சனங்கள் வச்சா நாங்கள் சரியான வகையில் விமர்சனம் வைப்போம். நீங்க விமர்சனங்களை வந்து வேற மாதிரி வச்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் விமர்சனங்கள் வைப்போம். அந்த வகையில தான் எங்களுடைய வந்து அந்த கோட்பாடு. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணத்தை அறிஞ்சா மறு கணத்தை காட்டிட்டு போறாள் நாங்க கிடையாது. நாங்க அதனால வந்து அவங்கள வார்த்தைகளை வந்து அளந்து பேசணும். அளந்து பேசினா அதுக்குரிய வந்து பதில் கிடைக்கும். அவங்க அநாகரிகமா பேசினா நாங்களும் அநாகரிகமா பேசுவோம். அதான் நியாயம். எந்த விஷயம் பத்தி பேசுறதுக்காக முதலமைச்சர் விவாதத்துக்கு அழைக்கிறீங்க? எதை பத்தி? அதுதான் நான் இப்போ என் பேட்டிலே சொன்னேன். நாட்டில் என்ன தமிழ்நாட்டுடைய உரிமைகளை யார் தாரை வர்க்கப்பட்டது, யாருடைய காலத்தில் தாரை வர்க்கப்பட்டது? நீட் எடுத்துங்க. நீட் எப்படி வந்தது தமிழ்நாட்டுக்கு? தமிழ்நாட்டுக்கு நீட் எப்படி வந்தது? 2010 அன்னைக்கு கையெழுத்து போட்டு அன்னைக்கு வந்து இதே வந்து திமுகவுடைய மத்திய அமைச்சர் அன்றைக்கு வந்து அந்த மசோதா அங்க வந்து பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தி அன்னைக்கு வந்து வரலாம் வந்திருக்காரு. அம்மா தடுத்தாங்க. அது பிறகு தடுத்தது கூட அன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தது யாரு? அன்னைக்கு நீட் எக்ஸாம் முதல்ல எந்த ஆட்சி நடத்துது? அது வாங்க. கச்சத்தீவு யாருடைய ஆட்சியில் போச்சு? காவிரி நீர் வந்து யாருடைய ஆட்சியில் காவு கொடுத்தோம்? அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு உரிமைகள், தமிழ்நாட்டு உரிமைகள், அதாவது வந்து 17 வருஷம் மத்தியில் இருந்து என்ன வந்து நிதி நிலைமை வந்து ஒரு மாநிலங்கள் வந்து சீராக பெறுவதற்கு வேண்டி அதற்கேற்ற வகையில் வந்து நீங்க வந்து ஒரு திட்டம் வந்து வகுத்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி அதன் மூலம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து காலங்காலமாக வந்து நாங்கள் ஆட்சியில் இருந்தோம். ஆட்சியில் இருந்த காலத்தினால மாநிலங்களுக்கு வேண்டிய அதுல இருந்து பெற்ற வரி வருவாய் மூலமாக ஒரு சரிசமிக்க விதத்தில் நாங்கள் கொடுப்பதற்கு அன்றைக்கு காரணமாக இருந்த சொல்ல முடிஞ்சுதா? அதை செஞ்சீங்களா? இல்லை கல்வியை வந்து பொதுப்பட்டியல் போச்சு மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்தீங்களா நீங்க? அதே போல வந்து பல்வேறு வகையில வந்து மாநில உரிமைகள் வந்து எல்லாமே தாரை வறுக்கப்பட்டது திமுக. அதுதான் சொல்றேன். நீங்க வாங்க, இன்னைக்கு வந்து ஒரு இது என்னமோ ஒரு பெரிய வந்து ஒரு டிராமா போடுறீங்க. என்னமோ மாநிலத்தை வந்து இவங்க தான் வந்து காப்பாத்துற மாதிரியோ மற்றவங்க எல்லாம் வந்து யாரும் காப்பாற்ற. மாநிலத்தை ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடை அடகு வச்சு அடமானம் வச்சு குத்தகைக்கு விட்டு அதுல வந்து ஆதாயம் பார்க்கிற ஒரு கட்சி ஆச்சுன்னா அது திமுகவும் அந்த கட்சி தான். நீங்க வந்து இப்படி சொல்றீங்க. ஆனா பாரதிய ஜனதா கிட்ட வந்து கட்சி அடமானம் வைத்தது ஜெயக்குமார் போன்ற அதிமுக யார் சொல்ற? யாரு? அவர் ஒரு நான் சொன்ன மாதிரி இப்ப ரகுபதி மாதிரி எத்தனை முறவாசல் இருப்பாங்க. ஏன்னா அப்படிதான் பேசுவாங்க. அது எந்த வகையில சொல்றாரு அவர் சொல்லுங்க. எங்களுடைய ஆட்சியில வந்து 37 எம்பிகள் அம்மா காலத்துல வந்து நாடாளுமன்றத்தை நாங்க ஸ்தம்பிக்க வச்சோம்.
நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சோம். காவிரி நதி நீர்ல உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்து அதன் அடிப்படையில் வந்து மத்திய அரசை பணிய வச்சோம். மேலாண்மை குழு, மேலாண்மை வாரியம், அது ஒழுங்காற்று குழு, அதுக்கப்புறம் வந்து இது கச்சத்தீவு விஷயமா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து நாங்கள் வந்து கேஸ் போட்டோம். அம்மாவை கேஸ் போட்டாங்க. இதில் வந்து டிஎம்கே பார்ட்டியாக சேர்ந்தாங்களா? சேரலையே. இத மாதிரி வந்து எத்தனையோ சொல்ல முடியும். அப்படி மாநிலத்துடைய உரிமைக்காக எந்த காலத்தில் இவங்க வந்து பாராளுமன்றத்தில் இவங்க வந்து முற்றுகையிட்டு ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஸ்தம்பிக்க வச்சிருக்காங்க சொல்லுங்க. 37 எம்பிக்களும் ஸ்தம்பிக்க வச்சு அன்னைக்கு காவிரி நதிக்கு ஒரு ஓங்கி குரல் கொடுத்தோம். அந்த வகையில் இன்னைக்கு போன தடவையும் சரி இந்த தடவையும் சரி எம்பிக்கள் பெற்றாங்க தமிழ்நாட்டிலிருந்து. அதனால என்ன தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள் வந்து இத மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து அதன் மூலம் காப்பாத்தினாங்க? ஒண்ணுமே இல்லை. வெறுமனே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரூ எடுத்துட்டாங்க. இது என்ன மொத்தமே வந்து சுதந்திரம் பெற்ற ஆண்டிலிருந்து மொத்த கடன் பார்த்தீங்கன்னா வந்து 5,18,000 கோடி. 5,18,000 கோடி எவ்வளோ? 75 வருஷமா கடன் வாங்குது எல்லா அரசுமே. இது அதாவது காங்கிரஸ் அரசுல இருந்து, அதிமுக அரசுல இருந்து, திமுக அரசு இருந்து கடந்த காலத்துல இந்த 4 வருஷம் இல்லாம. ஆனா இந்த 4 வருஷத்துல இந்த ஒரு லாய்க்கில்லாத ஒரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் பெற்ற கடன் வந்து 4,18,000 கோடி ரூபாய். 4,18,000 கோடி ரூபாய். அப்ப எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிர்வாக திறமையில்லாத அரசு இந்த நாட்டை ஆண்டு நீங்க பாத்துக்கினீங்க. ஒரே ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு தீர்மானம் கூட அது சரியா வடிவமைக்க தெரியாத ஒரு அரசாங்கம் இன்னைக்கு இருக்குன்னா இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அரசாங்கம் தான். இன்னைக்கு எப்படி சொல்றேன்னா, ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்துறாங்க. ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தும் போது பொதுவா என்ன, ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தும் போது ரெசல்யூஷன் முதலமைச்சர் பொறுத்தவரை படிச்சாரு. அந்த ரெசல்யூஷன் படிக்கும்போது என்ன, எதுக்காக ஆல் பார்ட்டி மீட்டிங் போறோம் சொல்லுங்க? அதாவது தொகுதி மறைவதன் மூலம் நம்முடைய நாடாளுமன்ற தொகுதி குறையக்கூடாது. அதே போல எந்த ஆண்டை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும், அதான் முக்கியம். அது ரெண்டுமே இல்லாத உப்பு சப்பு இல்லாத தீர்மானம். 40 கட்சி இதை கூட்டி அந்த தீர்மானத்தை வாசிக்கிறாரு. ஆனா அந்த தீர்மானத்துல நான் உடனே குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். தீர்மானத்துடைய நோக்கமே இதுல இல்ல. இதுல நீங்க என்ன செஞ்சிருக்கணும், 7.18 நீங்க இதுல கொண்டு வரவே இல்லை. 1971 மக்கள் தொகை அடிப்படையில் 7.18 விகிதாச்சாரத்தில் அதை வந்து தொகுதி மறைவரை செய்வதன் மூலம் தான் நம்முடைய உரிமை நிலைநாட்டப்படும் என்ற அந்த வாசகமே இல்லை. அதை நான் வந்து திருத்தி கொடுத்தேன். நான் இதை அப்புறம் வந்து முதலமைச்சர் சொல்றாரு, அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் மாண்புமிகுன்னு போட்டாரு. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றது நான் ஏத்துறேன். ஏன்னா ஜெயக்குமார் சொன்னது நல்ல பாயிண்ட், அது எப்படி விட முடியாது. அப்புறம் அண்ணன் வைகோ கூட அங்கிருந்து கை கட்டினாரு, சிறப்பா அருமையான பாயிண்ட் சொன்னீங்க. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொன்னேன், சரி 7.18% நம்ம கொண்டு வரும்போது 61 சீட் நமக்கு கிடைக்கும், அது வந்து ஒரு நல்ல விஷயம், நம்ம அழுத்தம் கொடுக்கணும். ஆனா 30 வருஷத்துக்கு தள்ளி போடணும்னு சொல்றீங்க நீங்க. 30 வருஷத்துக்கு தள்ளி போடணும்னு சொன்னா ஏற்கனவே 2 முறை கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். ஏதாவது இந்த ஃப்ரீஸ் பண்றதுக்கு. இப்போ வந்து இருக்கிற சீட்டை ஃப்ரீஸ் பண்றதுக்கு 2026 வரல நமக்கு வந்து டைம் இருக்கு. அப்போ இன்னும் ஃப்ரீஸ் பண்ணனா 30 வருஷத்துக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணுமா இல்லையா? நியாயமான கேள்வி தானே இது. அவங்க கொடுத்த முதல் வரைவு தீர்மானத்தில் இல்லவே இல்லை. அப்ப நான் சொன்னேன் 30 வருஷம் சொல்றீங்க, ஆனா ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த பாரத பிரதமரை வலியுறுத்துவோ சொல்லிட்டு அந்த வாசகங்கள் கூட இல்லையே. எனவே நீங்க திருத்துங்க இதை. அதாவது 30 வருடம் இதை வந்து இதே நிலை நீடிக்கணும், இதுல எந்த மாற்றமும் கூடாது. இதற்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து திருத்தம் செய்வதற்கு ஏற்ற வகையில மத்திய அரசிற்கும் பாரத பிரதமருக்கும் அழுத்தம் கொடுப்போம் அப்படின்ற தீர்மானத்தை நீங்க வரைங்க கொடுங்க. அப்பதான் எழுதி போட்டாரு. அப்போ என்ன ஒரு அரசு கீழே சீஃப் செக்ரட்டரி இருக்காரு, அரசு கீழே உள்துறை செயலாளர் இருக்காரு, அரசு கீழே வந்து அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் இருக்காரு, முதலமைச்சர் இருக்காரு, சட்ட இவர் இருக்காரு, யாரு செக்ரட்டரி, லா செக்ரட்டரி இருக்காரு. இவ்வளோ பேரை வந்து பாத்தீங்கன்னா அப்ப என்ன அவன் செய்யறாங்க? அப்ப ஒரு சரி டிராப்ட் போட்டு கொடுத்தா, இதே அம்மா வந்தா என்ன பண்ணுவாங்க? ஒரு டிராப்ட் வந்து IAS ஆஃபீஸர் போட்டு கொடுத்தா ஃபுல் ஸ்டாப், கமா, சென்டென்ஸ் ஃப்ரேம்மெண்ட்ல என்ன சொல்ல வந்தோம், அந்த நோக்கம் இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் ஒரு சீஃப் மினிஸ்டர். ஆனா
வரதெல்லாம் வந்து அப்படியே வந்து கையெழுத்து போட்டு அப்படிதானே இப்போ இதாகி போச்சு. இப்போ இவருக்கு இவர் வந்து இப்போ நிதான சிஎம் பொறுத்த நிதானத்தில் இருந்தாரா இல்லையான்றது யாருக்கும் தெரியாது. இப்போ அப்படி இருந்தா சொல்லுவாரா? இப்போ பிஎம்சி பொறுத்தவரையில முதல்ல அதில் வெரி கீன் இன்ட்ரெஸ்ட் இன் இம்ப்ளிமெண்ட் திஸ் அது என்இபி இது பிஎம்சின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் சொல்லிட்டு கமிட்டி ரெக்கமெண்ட். கமிட்டினா யார் அந்த கமிட்டி? யார் அந்த கமிட்டி? கமிட்டியினுடைய அறிக்கை என்ன வெளியில் மக்கள் கொடுத்தீங்களா நீங்கள்? இல்லை கமிட்டியுடைய அறிக்கை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதாவது யாருக்கா தெரியுமா தம்பி? நான் கேட்குறேன், யாருக்கா தெரியுமா? கமிட்டி யார் சேர்மனு சொல்லுங்க. கமிட்டி யார் சேர்மனு? கமிட்டி சேர்மன் யாரு? கமிட்டியில் மெம்பர் யாரு? கமிட்டி என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்கு அதை தெளிவுபடுத்த வேண்டியதானே? ஆன் பேஸ் அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கமிட்டி நாங்கள் வந்து பிஎம்சி வந்து நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம்னு சொன்னால் எந்த விதத்தில் இருந்தேன்? அப்போ கமிட்டி யார் தலைமையில் கூடிச்சது? அந்த கமிட்டியே போடாம இவங்க வந்து கமிட்டி ரெக்கமெண்டேஷன்றாங்க. அது கமிட்டி தான். கமிட்டி யாருன்னு சொல்ல வேண்டியதான மக்களுக்கு? வெளிப்படைத்தன்மை இல்லையா? டிரான்ஸ்பரண்ட் இல்லையா? இந்த கவர்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் இல்லையா? டிரான்ஸ்பரன்சி இல்ல. அது ஒரு பக்கம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து மார்ச்ல அங்க வந்து வெரி கீன் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு மிகுந்த ஆர்வம் காட்டுற இந்த திட்டத்துக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றது? இன்னொரு லெட்டர் ஜூலைல 7th month அந்த ஜூலைல பார்த்தா எம்ஓவி சைன் பண்ணிருக்காங்க. புட்டு வெளிப்பட்டுதா? அப்போ எப்படிப்பட்ட ஒரு நாடகம்! இப்படி வந்து ஒரு மக்களை திசை திருப்பி ஏமாற்றி இரட்டை வேடம் முடிந்து ஒரு கபடதாரியா அதே போல வந்து பச்சோந்தி தனமாக பச்சோந்தியோட கேவலமா இருக்கிற அளவுக்கு இந்த அரசுடைய அந்த நடவடிக்கை இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு நாட்டு மக்கள் இன்னைக்கு எள்ளி நகையாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அரசு இன்னைக்கு ஆண்டுகிற நிலையில இன்னைக்கு அதெல்லாம் திசை திருப்பணும். அதுதான் ரூவா ஏழை மக்கள் வயிறு கும்பி எரியுது. பட்ஜெட்ல வந்து என்ன எதிர்பார்ப்பாங்க சொல்லுங்க? விலைவாசி குறையணும், மின்சார கட்டணம் குறையணும், அதுக்கப்புறம் வந்து பால் விலை குறையணும், அதுக்கப்புறம் வந்து வீட்டு வரி குறையணும், அதுக்கப்புறம் வந்து இது சொத்து வரி குறையணும், அதுக்கப்புறம் வந்து எல்லா வரி உயர்வும் குறையணும்னு தானே ஒரு இதே வந்து ஒரு மக்களே எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாம சும்மா ரூன்னு போட்டா வயிறு ரொம்பிடுமா? ஏழைங்க வயிறு ரொம்பிடுமா? நம்ம ஏமாத்துற வேலை. தமிழை வைத்து வியாபாரம் செய்து அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் கேக்குறேன்? போட்டு என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? உங்க வயிறு ரொம்பிடுமா நான் கேட்கறேன். நான் உங்களுக்கு வந்து விலைவாசி குறையணும், அது உங்களுக்கு உபயோகமா இருக்கும். சொத்து வரி குறைங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். மின்சார கட்டணத்தை குறைங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். பால் விலையை குறைங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வீட்டு வரி குறைங்க, அது பிரயோஜனமா இருக்கும். டாஸ்மாக் ரெவன்யூ ஏத்துறது 50,000 கோடி மேல ஏத்தி அதுல வருமானத்தை கூட்டுறது. ஒட்டுமொத்தமா பொருளாதார வல்லுநர் குழு இன்னைக்கு கூட்டமா இன்னைக்கு என்ன கிழிச்சாங்க? 4 வருஷம் பொருளாதார வல்லுநர் குழு அலசி ஆராய்ந்து பார்த்து முடிவுன்னா ஏத்தீங்க, உங்க இஷ்டமா வேலையை ஏத்தீங்க. இதுதானே பொருளாதார வல்லுநர் குழு போட்ட லட்சணம். இது தேனும் பால் ஆறு ஓடுதா தமிழ்நாட்டில்? அப்படி ஓடுற சூழ்நிலை தான் வந்து அவசியமா. இப்போ இந்த மாதிரி மக்களை திசை திருப்பி ஏமாற்றி பொய் சொல்லி அதன் மூலம் வந்து பார்த்தா ஒரு தமிழை வைத்து பிழைப்பு நடத்தி வியாபாரம் நடத்துகிற கூட்டம் தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. பொதுவாக அரசு வந்து கடனை வந்து அதிகமாக வாங்கிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தான் அதிமுக முன்வைக்கும். இருந்தாலும் கடன் அளவு வந்து 22% வரை வாங்கலாம். ஆனா இப்ப அரசு 26% குறைந்த அளவு தான் கடன் வாங்கியிருக்கிறது அப்படின்றது இந்த பொருளாதார இல்ல வாங்குறதுக்கு. இப்ப உலகம் நான் என்ன சொல்றேன்னாங்க, உலகம் முழுவதும் வந்து கடன் வாங்காத நாடு கிடையாது, கடன் வாங்காத மாநிலம் கிடையாது. ஆனா வாங்குற கடன் எதுக்கு செலவு பண்றோம் அதான் முக்கியம். ஒரு கேபிட்டல் அசெட், அதாவது மூலதன செலவுன்னு சொல்லுவோம். ஒரு சொத்தை உருவாக்குறதுக்கு கடன் வாங்கினா அதனால வந்து நாடு நம்முடைய ஒரு அசெட் வந்து ஒரு சொத்து மாநிலத்துக்கு உருவாது. ஆனா அதை கடனை வாங்கி ஊதாரித்தனமால செலவு பண்றீங்க நீங்க. அதனால என்ன பிரயோஜனம்? வட்டி தான் அதிகம் கட்ட வேண்டியது இருக்கு அந்த ஊதாரித்தன செலவுக்கு. அதுதான் கண்டிக்கிறோம். அதான் நாங்க என்ன சொன்னோம், ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா சுதந்திரம் பெற்ற ஆண்டிலிருந்து 5,18,00,000 நாங்க ஒட்டுமொத்தமான அரசுகள், எல்லா அரசுகள், அதாவது 2000 நான் சொல்றது 21க்கு முன்பு. ஆனா 2021க்கு பின்பு பார்த்தா இந்த 4 வருஷத்துல அங்க 75 வருஷத்துல 5,18,000 கோடி. ஆனா இந்த 4 வருஷத்துல 4,12,000 கோடி. அப்ப எப்படி இருக்கு பாருங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு மோசமான கையாளாத அரசு இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறதா இன்றைக்கு வந்து ஒரு வேதனையான செயல். இன்னைக்கு கடந்த முறை அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப ஒரு 3 வருஷங்கள் திமுக இதே குற்றச்சாட்டு தான் முன் வச்சது. அதிமுக நிறைய கடன் வாங்கிட்டாங்க,
தமிழ்நாடு ரொம்ப பின்னோக்கி போயிட்டு இருக்குன்னு. இது பொருளாதாரத்தை மீட்டெடுக்க தான் பொருளாதார நிபுணர்கள்லாம் வெளி மாநிலத்துல இருந்தெல்லாம் கூட்டிட்டு வந்து ஒரு கமிட்டி தான் அமைச்சாங்க, பொருளாதாரத்தை சீரமைக்க போறோம். இப்ப நீங்க அதே குற்றச்சாட்டை சொல்றீங்க. நாங்க வந்து மின்சார கட்டணத்தை ஏத்தணுமா சொல்லுங்க? இல்ல வந்து பெரிய அளவுக்கு மக்களுக்கு சுமை தருகின்ற அளவுக்கு வந்து பல்வேறு வகையில வந்து வரி உயர்வு ஏத்தணுமா? கிடையாது. ஆனா வருவாயை கொண்டு ஒரு திறமையா வந்து ஒரு செயல் பண்ண அடிப்படையில் கொரோனா காலத்தில் எப்படி ரெவென்யூ வரும் கவர்மெண்ட்டுக்கு? எப்படி வரும் ரெவென்யூ வராத சூழ்நிலை கூட. ஆனால் எல்லோரும் எல்லாமும் எதிர்பார்க்கின்ற வகையில் அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றிய அரசு அம்மாவுடைய அரசு. எந்த பிரச்சனைலாம் போச்சு? வாங்கின கடனை சொத்தை உருவாக்கணும், சொத்துக்களை எந்தெந்த உருவாக்கணுன்றதை நாங்கள் அதுக்கு தான் விவாதத்துக்குன்றேன். அதுதான் நீங்கள் சொல்றீங்களே விவாதத்துக்குன்னு சொல்கிறேன். அது விவாதத்துக்கு வந்தால் தானே தெரியும். அந்த கேள்வி கேளுங்க. நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கினீங்க, என்னென்ன சொத்தை உருவாக்கினீங்க, நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கினீங்க, எவ்வளோ சொத்து உருவாக்கினீங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம் வாங்க. அதுக்கு வரமாட்டேன்றீங்களே, அதை வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டியை அனுப்புறீங்களே, ஆட்டுக்குட்டியை. அந்த ஆட்டுக்குட்டியோட போய் பேச முடியுமா? அது கோபாலபுரத்து கொத்தடிமை, அதுக்கிட்ட போய் எப்படி பேச முடியும்? அவ்வளோதானே. ஓகே.